6 மாதத்துக்குள்ளே சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏ ஃபில் பண்ணி ஆகணும். இந்த தொகுதியெல்லாம் வந்து எங்களுக்கு பின்னாடி வந்தது. அப்போ அந்த தொகுதிக்கு நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கலை? கோர்ட்டில் போய் இந்த மாதிரி எங்கள் தேர்தல் ஆணையம் எல்லாரும் கூப்பிட்றாங்க, எங்களை ஒன்றும் கூப்பிடவே மாட்டாங்க, தேர்தலே சொல்ல மாட்டாங்கன்னா, இல்லை நாங்களே உங்களை கூப்பிட்றதா இருந்தோம். இந்த 6 பேர் ராஜினாமா வந்து எதுக்காக பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க? வைகோ அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, முதல்வரே வந்து நான் பிரச்சாரம் பண்ணுறேன், ராஜினாமா பண்ணுங்கன்னாரு. அப்புறம் மாற்றி சொல்லுவார். இல்லை, அந்த ரெண்டுத்தையுமே வீடியோ எடுத்து ப்ளே பண்ணி காட்டுவாங்கல்ல, ரெண்டுமே இன்னைக்கு எவிடன்ஸ் தானே கோர்ட்டில். விஜய் அவர்கள்ன்ற ஒரு தனிப்பட்ட நபருக்காக தமிழக அரசியலை தரங்கட்ட அரசியலாக்கி, சட்ட சிக்கலாக்கி, இடியாப்ப சிக்கலாக்கி, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் 10 ரூபா கொடுத்தது சத்தியம், வாங்கினது உண்மை, பணம் எங்கே போச்சு தெரியல, இவ்வளோ பிரச்சனை இருந்ததுல. டிவிஎஸ்சி என்ன மணி ஆடிட்டு இருந்ததா? இல்லை டிவிஎஸ்சி என்ன பண்ணி இருந்தது? சொப்பு வச்சு விளையாடி இருந்ததா? தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இப்போ பிக் பாக்கெட் எடுக்கிறவங்களுக்கு என்ன அது? நான் உழைக்கணும்ல, இப்போ நான் பட்னியாக இருக்கவா? எப்போ உழைக்கலாம், அதெல்லாம் கஷ்டம். இதான் உழைப்பு, இது என்னோட உழைப்பு. இது அவன் முடிஞ்சா பர்ஸ் அவனை பாதுகாத்துக்க சொல்லு. நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக வாதம் பண்ணுவாங்க. ஒருவேளை எம்ஆர் விஜயபாஸ்கரையோ இல்லை விராலிமலை புதுக்கோட்டை விஜயபாஸ்கரையோ கைது செய்து விஜிலன்ஸில் இதே மாதிரி செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை எப்படி கைது பண்ணிச்சு, அந்த மாதிரி விசாரணை பேரில் 8 நாள் இல்லை 15 நாள் காவல்துறை கஸ்டடியில் எடுக்கட்டும். நானும் தாவேக்காவை பாராட்டி 5 எபிசோடு பேசுகிறேன். நேர்கள் அனைவருக்கும் அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். நம்மோடு மீண்டும் இணைகிறார் அன்பு வணக்கத்தின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு கோடிச்செல்வன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேர்களுக்கு அன்பு வணக்கம். நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்மையில் வந்து வட இந்திய மாநிலங்களில் பல தொகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் அறிவிச்சிருந்தாங்க. அது குறித்த செய்திகளை நான் வந்து போய் ஃபாலோ பண்ணும்போது அந்த தொகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தமிழ்நாட்டை காலியாச்சு இல்லை, அதன் பிறகு காலியான தொகுதிகள் அவங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிச்சிட்டாங்களே, ஏன் நம்ம ஊரில் இப்போ இருக்கிற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கலை? என்ன காரணம்? இதில் ஏதோ சூட்சமம் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த சூட்சமம் இருக்கட்டும், அது நியாயமான கரெக்டான கேள்வி அருள் அவர்கள் கேட்டது. இப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஏதோ ஒன்று சந்தேகப்படுது. தேர்தல் ஆணையத்தோட சந்தேகம் என்ன? அப்போ இந்த கோவம் யாருக்கு வரணும்? இப்போ அருள் கேட்ட கேள்வி யார் கேட்கணும்? தாவேக்கா ஆட்சியில் இருக்குது, தாவேக்கா தான் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் பிரகாரம் தாவேக்காக்கு இன்றைக்கி முன்னுரிமை. தாவேக்கா ஆட்சியில் கட்டில் இருக்குது. தாவேக்கா இந்த நேரம் லெட்டர் எழுதிருக்கணும்ல தேர்தல் ஆணையத்துக்கு, எங்களுக்கு நடத்துங்க, நாங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. 6 மாதத்துக்குள்ளே சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏ ஃபில் பண்ணி ஆகணும். இந்த தொகுதியெல்லாம் வந்து எங்களுக்கு பின்னாடி வந்தது. அப்போ அந்த தொகுதிக்கு நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கலை? என்ன காரணம் அப்படின்றத இங்கே இருக்கிற சீஃப் செக்ரட்டரியோ இல்லை இங்கே இருக்கிற அரசியல் கட்சி எழுதலாம். ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அரசியல் கட்சியை எழுதலாம், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எழுதலாம். எழுதி ஏன் தேர்தல் அறிவிப்பு வருதுன்னு கேட்கலாம். ஆனால் கம்முன்னு இருக்கிறீங்களா? ஏன்? அதான் ஏன் அப்படின்னா பயம், பதட்டம். என்ன பயம், என்ன பதட்டம்? திருப்பி தேர்தல் ஆணையம் இல்லை வழக்கு நிலுவையில் இருக்குது, தமிழ்நாட்டில் குதிரை பேர அரசியல் நடக்கிற மாதிரி கவர்னர் சந்தேகப்படுறாரு அப்படின்னு அதனால் பதில் கடிதம் எழுதிட்டா என்ன நடக்கும்? இல்லை, அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயா ஆதவு அப்புறம் ஐயா நிர்மல்குமார் இந்த அனுபவம் இல்லாமல் இவங்க கிட்ட இந்த அரசியல் மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுது. ஒரு சில தப்பெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களை ஜென்மத்துக்கும் திருப்பி பண்ணும். இந்த குதிரை பேர அரசியல்ன்றது இவங்க தொட்டது தப்பு. இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? கூட்டணிக்கு போயிட்டு இருந்தால் பஞ்சாயத்தே கிடையாது. இப்போ திமுகன்றது எதிரணி, அதோடு சேர்ந்து நீங்கள் கூட்டணி போக தயாராக இல்லை. அதிமுக கடையை திறந்து வச்சுட்டு காத்துக்கிட்டு இருந்தது. மேபி எடப்பாடி பழனிசாமி மேபி முதலமைச்சர் கேட்டிருந்தாரு, அது இதுன்னா கூட அதை நீங்கள் டிலே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முடிஞ்சிட்ருக்கோம். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? எடப்பாடி பழனிசாமியும் காலி பண்ணணும், அதிமுகவையும் காலி பண்ணணும், பொழந்து அதை அப்படியே எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சில வேலைகள் பண்ணீங்க. அந்த வேலை தான் இப்போ தேர்தல் ஆணையம் தள்ளி போடுறதுக்கு காரணம். தேர்தல் ஆணையத்தை எலெக்ஷன் நடத்த சொல்லி நீங்கள் அடுத்தது எங்கே போனதுன்னா தமிழக அரசு கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டில் போய் இந்த மாதிரி எங்கள் தேர்தல் ஆணையம் எல்லாருக்கும் கூப்பிட்றாங்க, எங்களை ஒன்றும் கூப்பிடவே மாட்டாங்க, தேர்தலே சொல்ல மாட்டாங்கன்னா, இல்லை நாங்களே உங்களை கூப்பிட்றதா இருந்தோம்,
அந்த 6 பேர் ராஜினாமா வந்து எதுக்காக பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, காரணம் என்ன அப்படின்னும் போது, ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், அப்புறம் மை கிரானி இஸ் ஹில். இப்போ அண்ணாமலை ஒரு காரணம் சொன்னார், வீட்டில் உடம்பு சரியில்லை, அதனால நான் அரசியலில் வாக்கு அரசியல் ஈடுபடலை, அந்த மாதிரி எதனா சொன்னால் திருப்பி நிற்க முடியாது. ஒரு காரணம் சொல்கிறீங்க, இதனால ராஜினாமா பண்ணிட்டேன்னா அப்போ அந்த காரணம் ஜஸ்டிஃபை ஆகணும். 1. 2வது, குதிரை பேர் அரசியல் நடந்திருக்குன்னு குற்றச்சாட்டு ஒருத்தர் இல்லை, டிடிவி தினகரன் அதிமுக பொதுச் செயலாளர். அதுக்கப்புறமா வந்து வைகோ அவர்கள் என்ன சொன்னார்னா, முதல்வரே வந்து நான் பிரச்சாரம் பண்றேன், ராஜினாமா பண்ணுங்கன்னாரு. அப்புறம் மாத்திட்டாரு. அப்புறம் மாத்தி சொல்றாரு. இல்ல அந்த ரெண்டுத்தையுமே வீடியோ எடுத்து ப்ளே பண்ணி காட்டுவாங்கல்ல, ரெண்டுமே இன்னைக்கு எவிடன்ஸ் தானே கோர்ட்ல. இந்த பாருங்க, இவர் வந்து இவருக்கும் விசிலுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவரே இன்னொரு கட்சியில இரவல் வாங்கி ஒரு சின்னத்துல நிக்கிறாரு. கேட்டா அவங்க நிர்பந்தம் பண்ணாங்க, நின்னாங்க. சரி, அவங்க நிர்பந்தம் பண்ண நின்னது யாரு? இந்த குழந்தைய கூட்டு போய் மலை மேல நிறுத்தி வச்சாங்க, நிலாவை காட்டுறேன்ட்டுன்னு. பாராளுமன்றத்துல லயன் ஆஃப் பார்லிமெண்ட் வைகோ ஐயா, பார்லிமெண்ட் டைகர் அப்படி உரும்புவாரு. அப்படிதான் அவருக்கு வந்து ஒரு பேசு பொருள். அப்பேற்பட்டவரை நீங்கள் வந்து சும்மா இல்லைங்க இந்த சின்னத்தில் நின்னாதான் அப்படின்னு நிர்பந்தம் பண்ணாங்க. ரைட்டு, சரி, நீங்கள் கோச்சின்னு போக வேண்டியதானே வெளியில். இன்னைக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு துரை வைகோ, பீட ஒழிஞ்சுதுன்றாரு. தெரியல, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு வார்த்தைகள்லாம் அரசியலில் பயன்படுத்துவாங்களான்னு தெரியல. இது ஏதோ காலகட்டம். ஓகே, இப்போ அதை தாண்டி இப்போ இதெல்லாமே வந்து எவிடன்ஸ் ஆகுது. அப்போது கோர்ட்டுக்கு போனாலும் சிக்கல். கோர்ட்டுக்கு போய் நீங்கள் என்ன கேட்பீங்க? அவங்க தான் ஆல்ரெடி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. யார்? அதிமுக தரப்புல இவங்களெல்லாம் பதவி நீக்கம் பண்ணணும், இவங்கெல்லாம் இடைத்தேர்தலே நிற்கவே கூடாதுன்னு இருக்காங்க, நிற்கவே கூடாதுன்னு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பிரச்சனை. இப்போ இதெல்லாம் உருவாக்கி விட்டது, அதாவதுங்க, விஜய் அவர்கள்ன்ற ஒரு தனிப்பட்ட நபருக்காக தமிழக அரசியலை தரங்கட்ட அரசியலாக்கி, சட்ட சிக்கலாக்கி, இடியாப்ப சிக்கலாக்கி, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இப்போ 7, இப்போ இவரும் சேர்த்துக்கோங்க, 7 + இப்போ இவர் 2, 3 ஒரு 10 தொகுதினா வந்துடும். அவங்க ஆசைப்பட்டது 10 தொகுதி, கிட்டத்தட்ட 10 தொகுதி வந்து உறுதியாகும். 10 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரனா அதனால வரப்போகிற சட்ட சிக்கல் கேள்விகள்லாம் யார் பதில் சொல்றது? இல்லை, இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் வருதுன்னா, இந்த கால நீட்டிப்பு என்பது பாஜக தாவேகாவுக்கு வழங்கக்கூடிய ஒரு சலுகையா? நான் வெளிப்படையாவே கேட்டுறேன். அந்த ஒரு டைம் கொடுக்குறாங்க, எடுத்துக்கப்பா, என்னப்பா 7 தானா, 10 எடுத்துக்கப்பா அப்படி சொல்ற மாதிரி இருக்கே. சரி, சலுகையா இல்லை ட்ராப்பான்னு எப்படி தெரியும்? பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். ஓகேவா? இப்போ ட்ராப்பா இல்லை சலுகையா? இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு தெரியுது, குடோனுக்குள்ளே வந்து அரிசி மூட்டை எடுத்துன்னு போகிறாரு, நீங்கள் தான் அரிசி பார்க்குறீங்க. சரி, இப்போ நம்ம தெத்தின்னு போனால் மூட்டையை போட்டு ஓடி விடுவாப்புல. ஏன்னா எண்ணெயை தடவின்னு தான் வராப்புல மூட்டை தூக்குறதுக்கு, தப்பிக்க முடியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? ஒரு கேமரா வைக்கிறீங்க, கேமராவில் ஒரு சிலர் ரெக்கார்ட் ஆகுது. சரி, வெறும் கேமரானா கூட கேமராவில் குவாலிட்டி சரியாக வரல, ஏன்னா இருட்டில் தான் எடுத்துன்னு போகிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறீங்க? ஒரு லைட்டை போடுறீங்க அங்கே. அப்போ ஆள் நடமாட்டம் இன்னும் பளிச்சுன்னு தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு இருட்டு, அப்புறம் கேமரா வச்சுட்டிங்க, அப்புறம் லைட்டை போட்டிங்க, இப்போ நல்லா தெரிகிறாரு. அவரும் என்ன பண்ணுறாரு? லைட்டு இருந்தாண்ணா எது இருந்தாண்ணா நம்ம பாட்டும் ஜாலியாக தானே பண்ணுறோம். ஒரு மூட்டையாச்சு, 2 மூட்டையாச்சு, 3 மூட்டையாச்சு, அப்புறமா திருப்பி ஒரு 2 மூட்டை, அப்புறம் அப்படியே 10 மூட்டை வரலும் போகுது. ஒரு நாள் என்ன பண்ண போகிறாங்க? திடீர்னு போலீஸை கூட்டின்னு வந்து கரெக்டாக மூட்டை தூக்கின்னு வரும்போது எதிரில் போலீஸு பொலிகிற லைட்டில் அப்படி வெளிச்சம் போட்டால் எப்படி இருக்கும்? மூட்டையோட 2 சைடு வந்து நிற்கிறாங்க வெளிச்சத்தோடு. அப்போ என்ன பண்ணுவீங்க? சிறைக்கு தான் போகணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறீங்களா, தெரியாமல் பண்ணுறீங்களா? இன்னொன்று, சேர்க்குற ஆள்லாம் எந்த மாதிரியான ஆள்? இப்போ நாளைக்கு அமலாக்கத்துறை சக்திகள், எல்லாரும் தூய சக்திகள் நாளைக்கு அமலாக்கத்துறையிலேருந்து இல்லைங்க அவங்க வந்து எங்கள் கட்சியில் சேர்ந்துட்டாங்க, அதனால் அவங்க தூய்மையாயிட்டாங்க, தொட்டவுடனே தூய்மையாயிட்டாங்க. விஜய் சார் பார்வைப்பட்டாவோ இல்லை தாவேக்கா மஃப்ளர் போட்டவுடனே தூய்மையாயிட்டாங்கன்னா, நாளைக்கு அமலாக்கத்துறை வச்சு இவங்க மீதெல்லாம் விசாரணை வருது, இல்லை கைது நடவடிக்கைகள் நடக்குதுன்னா அது எப்படி அரசியல் ரீதியாக பார்க்கப்படும்? இல்லை, அமைச்சருக்கு பதில் சொன்னார். நிர்மல்குமார் என்ன சொன்னாருன்னா, அவங்களுடைய வழக்கு தொடர்பாக நாங்கள் ஒரு சின்ன உதவி கூட பண்ண மாட்டோம், அது அவங்க வழக்கு, அவங்களே தீர்த்துக்கணும். அவங்க கட்சியில் சேர்ந்துருக்கிறாங்க, ஓகே ஃபைன், அதுக்காக நான் கட்சியை பயன்படுத்தணும், நாங்கள் தலைமைகள் முடிவெடுக்கிறது இயல்பு. ஐயா நிர்மல்குமார் சொல்கிறது 100 விழுக்காடு சரி. சின்ன உதவியெல்லாம் பண்ண மாட்டாங்க, பெரிய உதவியாக கட்சியிலே சேர்த்துக்கினாங்க. இப்போ எப்படி காவல்துறை அதிகாரி வந்து அமைச்சருக்கு டிவிஎஸ் வழக்கு போட்டு நடத்துங்க, எப்படி தலையிடாதுன்றாரு. அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினதா சொல்லிட்டு யார் பாட்டு பாடினது? முதலமைச்சர் பாடினார் இல்லையா? பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சொன்னாரா? கணக்கு போட்டு சொன்னாரா? இவ்வளோ கோடி வந்து திமுக தலைமைக்கு போகுது, குடும்பத்துக்கு போகுது குற்றச்சாட்டு சொன்னாரா? தாவேக்காவும் குற்றச்சாட்டு சொல்லிச்சா? மக்களும் 10 ரூபா கொடுத்தாங்களா? மக்கள் 10 ரூபா கொடுத்தது சத்தியம், வாங்கினது உண்மை, பணம் எங்கே போச்சு தெரில, இவ்வளோ பிரச்சனை இருந்ததுல. டிவிஎஸ்சி என்ன மணி ஆடிக்கிட்டு இருந்ததா? இல்லை டிவிஎஸ்சி என்ன பண்ணியிருந்தது?
சொப்பு வச்சு விளையாடி இருந்ததா? தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? 5 வருஷம் என்ன பண்ணுச்சு? ஒன்றும் கிழிக்கல. அடுப்பாங்கரையில் எப்படி சோறாகலைன்னா பூனை படுத்து தூங்கும், அதே மாதிரி தான் தூங்கி இருந்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. ரைட்டா? இப்பவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தூங்கும். திமுக பீரியடில் எப்படி திமுக அமைச்சர்கள் மீதோ திமுகவுக்கு வேண்டப்பட்டவங்க மீது நடவடிக்கை எடுக்கல, அதே மாதிரி அதிமுக பீரியடில் எம்ஆர் விஜயபாஸ்கர் நிறைய தப்புகள்லாம் பண்ணார், சொத்து குவிப்பு பண்ணார். அன்றைக்கி லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுத்துதா? ஏன்? சொந்த கட்சி. இப்போ ஃப்ரெண்டு கூட வந்து சேர்ந்தாப்புல. சொந்த கட்சியில் இருக்கும்போது எப்படி காவல்துறை அதாவது முதலமைச்சரின் கீழ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்கள்ட்டையோ முதலமைச்சரை விரும்பி வந்து கட்சியில் சேரவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? இது எந்த லாஜிக்? இது இது அமைச்சர் சொன்னால் உண்மையா? அப்படியே ஏற்றுக்கணுமா? சட்டப்படி ரைட்டு, நீங்கள் சொன்னால் அதிகார மையத்தில் அஃபீஷியல் ரைட்டு. லாஜிக் ஒதுக்குது. இப்படியெல்லாம் நடந்ததே கிடையாது. ஒரு ஆட்சி போனதுக்கப்புறம் தான் அந்த ஆட்சியில் என்ன ஊழல்ன்றது வெளில வருது. ஐயா வைகோ ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. கூட்டணியில் இருக்கும்போது கரப்ஷன் கமிஷன் பற்றி பேச அயோக்கியத்தனம், கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது அயோக்கியத்தனம்ட்டார். அப்போது இந்த உண்மைலாம் எப்போ வரும்? நீங்கள் பண்ணுறதெல்லாம் வேற யாருன்னா இல்லை, அது பேர் முதல்ல கூட்டணி தர்மமா? எனக்கு புரியவே இல்லை. இல்லை, அவரோட தர்மம் அது. நீங்கள் எதுக்கு அதை பொதுவாக பார்க்குறீங்க? வைகோட தர்மம். வைகோட ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கும்ல. இப்போ பிக் பாக்கெட் எடுக்கிறவங்களுக்கு என்ன அது? நான் உழைக்கணும்ல. இப்போ நான் பட்னியாக இருக்கவா? எப்போ உழைக்கலாம்? அதெல்லாம் கஷ்டம். இதான் உழைப்பு. இது என்னோட உழைப்பு. இது அவன் முடிஞ்சா பர்ஸை அவனை பாதுகாத்துக்க சொல்லு. நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக வாதம் பண்ணுவாங்க. நான் தான் தெரிஞ்சில்ல பிக் பாக்கெட்டுன்னு. பர்ஸை கண்ணெதிரில் வச்சுன்னு போனால் சம்பளம் வாங்குற திமிரு சொறி வச்சா தான் அடிச்சேன், இப்படிலாம் கூட சொல்லுவாங்க. பேசுறது தான் விளக்கம் தானே கொடுத்துட்ருக்குறாங்க இவங்கெல்லாம். பெருசாக கட்சியிலேயே சேர்த்துட்டு அந்த வழக்கு நாங்கள் தலையிட மாட்டோம்னா என்ன அர்த்தம்? ஒரு வனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனதுக்கு ஒத்துமொத்த தூத்துக்குடி மாவட்ட போலீஸுமே அப்படியே பதறுது. போய் வெள்ளிக்கிழமை பாஞ்சு பிடிக்கிறீங்க. இப்போ இவங்க மேலெல்லாம் என்ன பண்ணுவீங்க? நான் எழுதி தரேன். ஒருவேளை எம்ஆர் விஜயபாஸ்கரையோ இல்லை விராலிமலை புதுக்கோட்டை விஜயபாஸ்கரையோ கைது செய்து விஜிலன்ஸில் இதே மாதிரி செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை எப்படி கைது பண்ணிச்சு அந்த மாதிரி விசாரணை பேரில் 8 நாள் இல்லை 15 நாள் காவல்துறை கஸ்டடியில் எடுக்கட்டும். நானும் தாவேக்காவை பாராட்டி 5 எபிசோடு பேசுகிறேன். தாவேக்காவை பாராட்டி 5 எபிசோடு நான் ஃபுல்லாக ஆராய்ந்து விஜயண்ணா எப்படி எங்கே இந்த ஊழலை இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு 2 விஜயபாஸ்கர் மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கட்டும், நம்ம பாராட்டி பேசுவோம். ஏன்னா மக்கள் பிரச்சனை. சொந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, தூக்கு போடுறா கேஸை விசாரி. எவ்வளோ நாள் மண்ணு திருட்டு கேஸ் பாதிக்கப்பட்டிருக்கோம், எவ்வளோ நாள் சொத்து குவிப்பு போதை பொருளில் போய் ஊழல் பண்ணிட்டு குட்கா கம்பெனி கிட்ட மாதம் காசு வாங்கியிருக்காருன்னா அவன் சார்ஜ் ஷீட்டு. சரி, இப்போ நான் ஒன்று சொல்லட்டுங்களா? இது ஒரு பாதி. இன்னொரு பாதி, ஒருவேளை இப்போ வழக்கு பண்ணி ட்விஸ்ட் இன் த டேல் வழக்கு பதிவு பண்ணி விசாரித்து எவிடன்ஸை வீக் ஆக்கி, ஏன்னா இப்போலாம் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு சீக்கிரமாக வந்து ஆதாரம் இல்லைன்னு விடுதலை வாங்கினா, இது 2 விஜயபாஸ்கர் மீதும் முகாந்திரம் இல்லைன்னு விடுதலை வந்தா போன திமுக ஆட்சியில் வந்துச்சு. தென்னரசு மேலே, கேஎஸ்எஸ்ஆர் மேலே, எல்லாருமே தான். அப்போது அதுவும் சாத்தியம் இல்லை. இதெல்லாம் தான் எதிர்பார்ப்புன்றது. இதெல்லாம் தான் இதுக்காக கூட வந்திருக்கலாம்ல. அதாவது தேவையில்லாததெல்லாம் தூக்கி தலையில் விட்டுக்கினாச்சு. குதிரை பேர் அரசியல் பண்ண போய் இதெல்லாம் வந்து தாவேக்காக்கு தலையெழுத்து. இதெல்லாம் அதிமுகவோட சுமையை தூக்கி சுமக்கணும்னு எதனா இருக்காண்ணா? இல்லை, நீங்கள் இடைத்தேர்தலை பற்றி இந்த மோடில் சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒன்றும் சைலண்டாகவும் இல்லை. அதன் மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் டெல்லிக்கு பயணம் மேற்கொள்கிறாரு, அமித்ஷா மீட் பண்ணுறாருன்றான் சொல்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் லெத்தார்ஜிக்கலாக ஒன்றும் விடலை. அதாவது இது எப்படின்னா, ஒரு ஆங்கில பழமொழி ஒன்று அண்மையில் கூட மணி சார்ட்ட இன்டர்வியூ சொல்லிட்டு இருந்தார். எதிரியை வந்து ப்ளே பண்ண விடுங்க, முக்கியமாக மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அமைதியாக என்ஜாய் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடைய டைம் வரும்போது நீங்கள் அதை போட்டு விளாசி தள்ள முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா பாஜக. கரெக்டாக. அதாவது மணியண்ணா அரசியலை கூர்ந்து கவனிக்கிறவர். இந்த 2 மாதத்தில் எங்கெங்கே எதில் தப்பு பண்ண முடியுமோ எல்லாத்துலேயுமே பண்ணியிருக்காங்க. இப்போது நெருக்கடி கொடுக்கணும்னு பிஜேபி நினச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். நார்காட்டிக்ஸில் எங்கேயோ யாரையோ பிடிச்சி தமிழ்நாடு அமைச்சரோட லிங்க் பண்ணாங்கன்னா மக்கள்கிட்ட அது எப்படி இருக்கும்? போதை அரசுன்னு இருக்கும். ஆல்ரெடி ஆமாம், ஐபிஎல் மேட்ச்சில் இவர் போதைய கசங்கினாரு. இப்போ ஒரு பேர் வந்து போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோலோ இல்லை இந்தியன் பிரீமியர் லீகு அது சம்மந்தப்பட்டது. கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து
ஒரு 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 இஷ்யூவை ரைஸ் பண்ணுறாங்க. கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து ஆல் இண்டியா லெவலில் சொல்கிறது கேட்குமா, இல்லை தமிழ்நாடு அரசு சொல்கிறது கேட்குமா? ஆல் இண்டியா சொல்ல தான் கேட்கும். கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இப்படி ஒன்று நடந்திருக்கு, அவங்க இதை எடுத்தாங்கன்னா கையில், அமைச்சரை பற்றி பேசுனாங்க, முதலமைச்சரை பற்றி தப்பாக பேசினோன்னா நீங்கள் சட்டம் பண்ணி போய் கைது வரலும் போகிறீங்க. கிரிக்கெட் அசோசியேஷன் எதனா இதை கையில் எடுத்துதுன்னா கிரிக்கெட்டுக்கு களங்கம் உருவாயிடுச்சு. யார்கிட்ட இருக்குது இன்னைக்கு? அமித்ஷா மகன் ஜெய்ஷா கிட்ட தானே இருக்குது போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோலு. எடுத்தாங்கன்னா ஒன்று. ரெண்டாவது, அமலாக்கத்துறை ஆல்ரெடி நிறைய கேஸ் இருக்குது. ஐயா ஆதவ் மீது இருக்குது, இப்போ இவங்க விஜயபாஸ்கர் 2 பேர் வந்திருக்காங்க, இவங்க மீதும் சொத்து குவிப்பு அது இதெல்லாம் இருக்குது. சரி, இதெல்லாம் டைட் பண்ணால் பிரச்சனை இல்லையா? அதுக்கப்புறம் எதற்காக இந்த வேக்கன்சிஸ் வந்துச்சு, அப்புறம் கவர்னரோட ரிப்போர்ட்டு, இதெல்லாம் எடுத்து பிஜேபி டைட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா பாசிச பாஜக கூட வராது. வாயிலிருந்து என்ன வராது? பா பா கூட வராது. பா, அவ்வளோதான், அதோட புல் ஸ்டாப். ஒன்று. ரெண்டாவது, ஆல்ரெடி வந்து ஒரு சில ஃபாரின் ஃபண்டிங் எல்லாம் வந்து தாவேக்காக்கு தேர்தலுக்கு முன்னாடியே வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒன்று பதிவுப்பட்டு நிலுவையில் இருக்கு. அதெல்லாம் தொடவே இல்லை. வெளிநாட்டிலேருந்து ஒரு சில பணம்லாம் வந்திருக்கு அப்படின்றாங்க. அது இல்லாமல் டேக்ஸ் இவேஷனு, மணி லாண்ட்ரிங் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஐயா ஆதவ மேலேயும் இருக்குது, கட்சி மீதும் ஒரு சில செய்திகள்லாம் அன்றைக்கி வந்தது. தினகரன் பத்திரிகையில் ஒரு 1/2 பக்கம் வந்துச்சு. அது என்ன ஏதுன்றது அது எதுவுமே வரல. அதுக்கப்புறமா இப்போது நடக்கிற இந்த நியமனம், வழக்கறிஞர் நியமனத்தில் 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு கேஸு கோர்ட்டில் இருக்குது. இப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு, ஒவ்வொன்றா. இது இல்லாமல் பாலியல் சீண்டல்லாம் அது தனி. இதெல்லாம் படுகொலை இவ்வளோ நாள் இதெல்லாம் நடந்திருக்கே. இப்போ இன்னொன்று, நயினார் நாகேந்திரன் ஒரு கேள்வி கேட்டார். நிர்மல்குமார் எங்கள் தலைமையில் இருக்கிறவங்க கிட்ட உங்கள் சார்பாக விஜயாவை முதலமைச்சரை ஆக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கெஞ்சினீங்க, நான் அதெல்லாம் வெளியில் சொல்லவா, பேசலாமா அப்படின்னு கேட்டார். இன்னி தேதி வரலும் நிர்மல்குமார் அதுக்கு பதில் சொல்ல. 2 நாளைக்கு முன்னாடி கராத்தே தியாகராஜன் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, ஐயூஎம்எலுக்கு மலேசியாவில் காசு கொடுத்தாங்க, மலேசியாவில் ஒரு சில டீலிங்லாம் நடந்தது, வாயை திறந்தான் நான் பேசுகிறேன், பேசட்டும். நேற்று ஒரு பேச்சு, காதர் மொய்தீன் என்னென்னலாம் பண்ணுவார் எங்களுக்கு தெரியும், இந்த ஐயூஎம்எல் கதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கராத்தே தியாகராஜன் பேசியிருக்கார். நான் சொல்லலை. அவர் மீது வழக்கு போடுங்க, இல்லை அவர் சொல்கிறது தப்பு, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு பேசுங்க. இல்லை ஏன் இப்படி பேசுனீங்க கராத்தே தியாகராஜன், உங்ககிட்ட என்ன உண்மைகள் இருக்குது என்ன சொல்லு, கேளுங்க. இப்போ பிஜேபி கேட்டால் கப்சுப்புன்னு இருக்கிறீங்க, பா கூட வரமாட்டேது. பாசிச பாஜகவை எதிர்த்து இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. போதாக்கு வரைக்கும் ராகுல் காந்தியோட நெருக்கம் வேற, கண்டிப்பாக வச்சு செய்ய போகிறாங்க. இன்னும் ஒரு 6 மாதம் போக தமிழ்நாட்டு இப்போ அரலேக்கார் வந்து இன்றைக்கி போயிட்டாரு, ரிவ்யூலாம் பண்ணது. உடனே இப்போ நீங்கள் வந்து கேள்வியெல்லாம் கேட்டீங்க, கவர்னர் இன்னும் எதுக்கு ஆரம்பிக்கலல்ல? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போது கவர்னர் எதிர்க்க ஆரம்பிக்கலங்கிறத விட கவர்னர் இவங்க எதிர்க்கிறதே வந்து ஒரு பெரியசா தெரியல. இப்போ சூவே வந்து வழக்கம் போல் பேசுவார், அமைச்சர் இல்மோகமால் பேசியிருக்காரு, மதுரை சார்ந்தவர், தொகுதி அமைச்சர். முதலமைச்சர் பேசலையே, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கூட பேசுறாரு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு. முதலமைச்சர் பேசல. இன்னொன்று நான் உங்கள்கிட்ட சொல்லணும், விபிஜி ராம்ஜி அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா 5000 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு போன்ற பல மாணவர்கள் இழப்பு ஏற்படும் முன்கூட்டியே அறிவிச்சிங்க. உங்களுடைய நிர்வாகி இன்றைய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அருண்ராஜ் அவர்கள் கூட அன்னைக்கு காலகட்டத்தில் பிரச்சாரம் சொன்னார், இது மாதிரிலாம் பேரை மாற்றக்கூடாது, இதை ஏற்கக்கூடாதுன்னு சொன்னார். இன்னைக்கு சத்தம் இல்லாமல் அமலுக்கு வந்து விட்டது அந்த விபிஜி ராம்ஜி திட்டம். இப்போ வந்து அந்த 150 நாள் உயர்த்த போறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ பிஜேபியோட ஒரு நெருக்கத்தையோ அல்லது வந்து அணுக்கமான ஒரு போக்கையோ தாவேக்க கையாள துவங்குகிறதான்னு நான் கேட்கறேன். இல்லை, துவங்கியாச்சு. அதாவது டிஓ லெட்டர் எழுதிட்டாங்க. அதுக்கு டிஓ லெட்டரில் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் செய்யாதீங்க. அதே மாதிரி அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து காந்தி பேர்லேயே இருக்கணும், மகாத்மா காந்தி ஸ்கீம்லேயே. அதெல்லாம் பேரை மாற்றாங்க. யாருன்னா கேட்டால் கடிதம் எழுதிட்டோம், என்ன சொல்லுவாங்க, கடிதம் எழுதிட்டோம், நாங்கள் இதை எதிர்ப்பு தெரிவிச்சிட்டோம். அது எப்படின்னா கடிதம் திடீர்னு வந்து என்ன உங்கள் நிலைப்பாடுன்னு யாருன்னா கேட்டாங்கன்னா அந்த கடிதத்தை எழுதி போகிறாங்க. இப்போ இவங்க அனுப்புகிற கடிதம் ஒரு நாளைக்கு எவ்வளோ லெட்ரு வரும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு, ஜோசப் விஜய் லெட்ரு எழுதியிருக்காரு அப்படின்ட்டு அவர் யார் பெரியவர் மோடிஜி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லுவார். இவரே பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டார், வெறும் முதலமைச்சராக இருக்கிற இவரே பத்திரிகையாளர் சந்திப்பு. அவர் இன்டர்நேஷனல் ஃபிகர், அவர் எப்படி சொல்ல போகிறாரு? இதெல்லாம் வந்து அப்படியே நட்பு பாரு, இன்டர்நேஷனல் மீடியாவே கண்டுக்க மாட்டேன்றாரு. யாரும் சொல்ல போகிறதில்ல. கேட்டால் வந்து ஆமாம் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டோம், அன்றே பதிவு செய்து விட்டோன்னு ஒரு உருட்டு விட்டுட்டு ஓடிட வேண்டியதான். தாவேக்க தூக்கத்தில் கூட பிஜேபி எதிர்க்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு தப்பு பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ இந்த 2 மாசத்துல குதிரை வேற அரசியல் வந்து நீங்கள் சிக்கினீங்கன்னா உங்களை வச்சு செதிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க.
இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் நீங்கள் தொட்டுட்டீங்க. இதை வந்து சட்ட சிக்கலாக்கி இதை ஒரு கான்ஸ்டியூஷன் அதாவது என்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து இதற்கு முன்னாடி வந்த தொகுதிகள் எல்லாம் சொல்லிட்டு இதை இன்னும் அனௌன்ஸ் பண்ணலையோ அப்போவே நீங்கள் தூங்கியே இருக்கக்கூடாது. அன்றைக்கி நைட்டு வளைய விதிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ சம்திங் இஸ் ராங். ஆஸ் பர் ப்ரொசீஜர் என்ன, இப்போ காஞ்சிபுரத்துக்கு வேகன்சி வருது, திருப்பதிக்கு வேகன்சி வருது, அது ஆந்திரா, இது காஞ்சிபுரம். திருப்பதி வந்து முன்னாடி வருது வேகன்சி, காஞ்சிபுரத்துக்கு அதுக்கு முன்னாடி வேகன்சி. திருப்பதிக்கு தேர்தல் சொல்லிட்டா காஞ்சிபுரத்துக்கு தேர்தல் சொன்னால் நம்ம யோசிக்கணும்ல, அடடே ஏன் வரல? அப்போ எலெக்ஷன் கமிஷன் இதை பார்க்குது. அப்போ இதை வந்து மற்றவங்க இதை கூர்ந்து கவனிக்கிறாங்க. நீங்கள் நினச்சிக்கிறீங்க யாரும் பார்க்கறது இல்லை, யாரும் நம்மளை கேட்க போகிறது நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து ஓட்டு போட்ட மக்கள் ஓட்டு போட்டாங்க, ஆனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்ட்டு ஓட்டு போடல. அவங்க எதுக்கு போட்டாங்கன்னா நீங்கள் நியாயமாக நேர்மையாக 108 வந்ததுங்க. 108 கூட 118 வர மாதிரி அமைஞ்சதில்லை. கௌரவமாக அதை எடுத்துகிட்டு போகலாம்ல. இந்த மாதிரி விஜயபாஸ்கரை சேர்க்கறது, அவரை ராஜினாமா பண்ணுறது, சிவி சண்முகத்தை சேர்த்துக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. இதுக்கெல்லாம் 2029 தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அப்போது இப்போ எவ்வளோ தப்பு நடக்குதோ நடக்கட்டும், இதெல்லாம் பார்ப்போம். கேள்வி கேட்கும் போது அன்றைக்கி உங்களுக்கு இன்றைக்கி தேதியிலே வந்து ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் பண்ணால் எப்படி நல்ல பேர்? இல்லை, ஆனால் முதலமைச்சர் வந்து நீங்கள் பிஜேபி எதிர்க்க மாட்டாரு, அதுக்கு துணிவு இன்னும் அவங்களுக்கு பிறக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இதுவரையிலும் பண்ணதில்லை, இனிமேல்டும் பண்ண போகிறதில்ல. இல்லை, பிஜேபியோட சைலன்ஸுக்கு இன்னொரு காரணமாக இருக்குமோ? நாம் நினச்ச திமுக ஒழிக்கணுன்றத விஜய் பண்ணிட்டா அப்படி கொஞ்சம் லூஸ் விடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ? அதுக்காக தான் கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக டீல் பண்ண. அதாவது என்ன காரணம்னா 3 பேருக்கும் ஒரே காரணம் தான். யாருக்கு? திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, பிஜேபிக்கு. 3 பேருக்குமே தமிழ்நாட்டை ஆளணுன்ற ஆசை இருக்கிற கட்சி. 3 கட்சியில் 2 கட்சி ஆண்ட கட்சி. பிஜேபிக்கு ஆளணுன்ற எண்ணம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி தேதியில் தாவேக அரசை டச் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பாப்புலரில் இருக்காங்க. இப்போ தொட்டிங்கன்னா இவ்வளோ மறைச்சி விஜய் சார் 2 வீடியோ போட்டு பார்த்தீங்களா என்ன ஆளை விடல, நான் என்ன தப்பு பண்ணேன், கொள்கை எதிரியை தோக்கடிச்சிட்டாங்க, இது வந்து அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, எல்லா எதிரியும் சொல்லிட்டு அப்புறம் அதிமுக இவர் இந்த வேலை பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு பண்ணுறதெல்லாம் இவங்க. ஆனால் அதை மாற்றி விட்ருவாங்க. அதனால் எவ்வளோ தப்பு பண்ணுறீங்களோ பண்ணுங்க, எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணி எவிடன்ஸ் ஆக்கி எல்லாம் கலெக்ட் ஆகிட்டுருக்கு. இது இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அந்த ஆன்ஸ்லாட்டை தாங்குகிற சக்தி நான் என்ன சொல்கிறேன், மம்தா பானர்ஜியை விடலாம் வந்து விஜய் சார் கித்தாப்பு கிடையாது. கட்சியவே கொண்டுட்டாங்க. சிவசேனாவை விட இங்கே தமிழ்நாட்டிலலாம் பெரிய நிப்பாற்ற கட்சியெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. நான் பார்த்துருக்குறேன். மகாராஷ்டிராலாம், பாம்பேலாம் சிவசேனா வந்து அப்படியே கொதிநிலையில் வச்சுருக்கோம். ரத்த பூமின்னு வாங்கல அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. வெஸ்ட் பெங்கால் பார்த்துருக்குறேன். அப்போ ஹவுராலாம் தாண்டிங்கன்னா இப்போ கொடி கட்டி பாருங்க. ஒரிசா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரிசா பார்டர்லேயே திரிணாமுல் காங்கிரஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வரும். அந்த மாதிரி அதே அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பாப்புலாரிட்டி, பவர்ஃபுல் என்ன வந்தாங்க. பிஜேபியோட பார்வையில் படாத வெறும் தப்பிச்சிங்க தூக்கத்தில் கூட. அதனால் அதை தாண்டி எதனா பேசிட்டிங்கன்னா வம்பாயிரும். நயினார் சண்டைக்கு கூடுவார், டெல்லிக்கு போயிருக்கார். இப்போ கூட டெல்லிக்கு போய் அங்கே ஏதோ ஒரு சில மீட்டிங்லாம் நடக்குது, ஒரு சில தரவுகள்லாம் சொல்ல தான் போயிருக்கிறதா தகவல். அதே மாதிரி பாஜகவில் ஒரு சிலர் இங்கே என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் ரிப்போர்ட் எடுத்து போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு பாஜக நேர்மையான ஒரு சில கேள்விகள் கேட்டால் பாசிச பாஜகலாம் பேசுறது உங்களாம் தார்மீக அடிப்படையே கிடையாது. அதை திமுக பண்ணும்போது செல்லுபடியாச்சு இல்லை, அப்போ தாவக பண்ணும்போது செல்லுபடி ஆகாதா? திமுகவும் இதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பல தவறுகளை செஞ்சுருந்தாலும் சிக்கும்போது பாசிச பாஜக எங்களை வேண்டுமென்றே குறி வைக்கிறதுன்னாங்க. செல்லுபடியாச்சு இல்லை அந்த டைமில்? கரெக்டு, செல்லுபடியாச்சு. திமுக பண்ணது ஊழல், நீங்கள் பண்ணுறது பேரம், குதிரை பேர அரசியல், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். ஊழலுக்கு ஒரு ஆளை தான் தண்டித்து ஜெயிலுக்கு போக முடியும், ஆட்சி கலைக்க முடியாது. இதுக்கு ஆட்சி கலைக்கலாம். அப்போது எதை எப்படி பண்ணணும்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? ஓத் ஆஃப் சீக்ரெசி பண்ணி வச்சுருக்கீங்க. ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டிக்குன்னு ஒரு சில இதெல்லாம் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து சோனியா காந்தியே 2 பதவியில் இருக்கக்கூடாது, ஸ்டாலின் வந்து 2 பதவியில் எம்எல்ஏவாகவும் இருக்கக்கூடாது, அப்புறம் மேயராகவும் இருக்கக்கூடாதுலாம் பிரச்சனை வந்ததுங்களா? பதவிக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி பதவியில் நீங்கள் யாரையுமே கேட்காம போட்டு வச்சுட்டு இப்போ கேபினட் மீட்டிங்லலாம் உட்கார வச்சு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் இதெல்லாம் தமிழ்நாடு இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் இதெல்லாம் யாரும் இதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர் இதெல்லாம் அனுமதிச்சதே கிடையாது. சார் உங்களுக்கு தெரியலன்றதுக்கோசரம் கிரிக்கெட் கிரவுண்டுக்கு ஹாக்கி பேட் எடுத்துன்னு போவீங்களா? கேட்டால் இது நீட் ஆகுது,
நான் வந்து இதை வச்சு நான் பால் இதை அடிப்பேன். வச்சு நான் ஆடுவேன். லியோ படத்தில் நான் ஹாக்கி ஸ்டிக் வச்சு தான் நான் புளியே வந்து தெத்துனேன். அதனால் கிரிக்கெட் கூட ஆடுவேன், கிரிக்கெட் பால் ஆடுவேன். ஜனங்க கைத்தட்டி ரசிப்பாங்க உங்கள் ஃபேன்ஸு. பா ஹாக்கி ஸ்டிக்லேயே அச்சார் பாரு 6 விஜயண்ணா அம்பேரு இங்கே என்ன நடக்குது? கிரிக்கெட்டு தான் தெரியுமா? லார்ட்ஸில் விளாட்னாலும் சரி, ஓவலில் விளாட்னாலும் சரி, சேப்பாக்கத்தில் விளாட்னாலும் சரி, சின்னசாமி ஸ்டேடியத்தில் விளாட்னாலும் சரி, கிரிக்கெட் கிரவுண்டில் கிரிக்கெட் பேட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இது சினிமா கிடையாது. அடுத்த முறை இந்த மாதிரிலாம் பண்ணால் கிரவுண்டை விட்டு உள்ளே விட மாட்டோம். இதுதானே தப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறான். இதில் எந்த வித இதுக்கெல்லாம் ஒருத்தர் முட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களாம் விருப்பப்பட்டு வராங்க. எங்களுக்கு 108 தான் இருக்குது, நாங்கள் என்ன பண்ண முடியும்? சரி, இப்படியே பாஜக நாளைக்கு எங்களுக்கு 230 தான் இருக்குது, 243 வரல, 250 வேணும், இல்லை 270 230 தான் இருக்குது, 273 வேணும் மெஜாரிட்டிக்கு. திரிணாமுலேருந்து ஒரு 20, திமுகலேருந்து ஒரு 20, இதே மாதிரி வாங்கிக்கினா காங்கிரஸ் கட்சி அவங்க விருப்பப்பட்டு தான் வராங்கன்னு பேசுமா? குதிரை தரம் தான் சொல்லும். அப்போ உங்களுக்குன்னா வந்து வெக்கமே இல்லாமல் ஆசையில் வராங்க, அன்பில் வராங்கன்னு கதை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. 30 நாளாக இதே போய் உருட்டு. ஆசைப்பட்டு வராங்க. எடப்பாடி பழனிசாமி முகம் பிடிக்கல அவங்களுக்கு. ரெட்டலை சின்னத்தை பார்த்தா அவங்களுக்கு தூக்கம் வரல. விசிலை பார்த்தா தான் அவங்களுக்கு புதுசாக ஒரு குதூகலிப்பு வருது. மக்களுக்கு வந்து விசிலில் சேர்ந்தால் தான் சேவை செய்ய முடியும். விசிலு சின்னம் ரெட்டலை கிட்ட தோத்து இருக்கு அந்த தொகுதியில். அந்த நேர்மையை உங்களால் ஏற்றுக்க முடியல தானே? அப்போ அதை வந்து உங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் இருக்குன்னு கபலீகரம் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை தானே பண்ணுறீங்க. இந்த இடத்துல யார் ஜெயிச்சது? ரெட்டலை தான். அப்புறம் ரெட்டலையை ராஜினாமா பண்ண வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க? அங்கே விசிலை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தானே இவ்வளவு நடக்குது. இது ஒரு சின்னன்றது ஒரு கட்சி பொதுமக்கள் சொத்து. ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமி என்ன வேணால் ஆகிட்டு போட்டோம், அதை பற்றி கவலை கிடையாது. அதிமுகன்ற ஒரு கட்சி பொது சொத்தா இல்லையா? ஒரு பொது சொத்தை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா கட்சிகள்ன்றது வந்துங்கன்னா எப்பயுமே கட்சி வந்து இஸ் அ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, இட்ஸ் நாட் அ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. அந்தந்த கட்சியுமே அந்தந்த கட்சி பைலா பிரகாரம் நடத்தினா தான் அந்த கட்சி தலைமை இருக்க முடியும். அதுதான் சட்டம் சொல்லுது. இப்போ திமுக வந்து இன்னைக்கு வந்து ஒரு குடும்ப பின்னணியில் இருக்குன்னா அது அந்த கட்சிக்கு செய்கிற துரோகம். அது பொது சொத்து. அது அறிஞர் அண்ணாவால் பொதுமக்களுக்கு கொடுத்த சொத்து. இது எம்ஜிஆர் அவர்களால் பொதுமக்களுக்கு கொடுத்த சொத்து அதிமுக. உங்களுக்கு இன்னைக்கு ஆட்சி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கட்சிகள் இந்த பொது சொத்தை நாசம் பண்ணுறீங்க. உங்களோட விளையாட்டு உங்கள் கூட இருக்கணும். யாரா ஊழல் பண்ணால் ஊழல்வாதியை குற்றவாளின்னு காட்டி பண்ணுங்க. அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் இடைத்தேர்தல் வரப்போகுது. யாரோ ஒரு இப்போ மாற்றுக் கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்கன்னா இது பிரச்சனை வராது. ஒரு கட்சியையே காலி பண்ணுற வேலை நீங்கள் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ஒரு சுயநலமான ஒரு சிந்தனை இருக்கும் உங்களுக்கு. அப்போ தாவேக்காவை பாஜக கவனித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறீங்க. என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களுக்காக ஒரு வருகையும் கருத்து மிக்க நன்றி. நன்றி.